இது ஒரு டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றது திரு ராஜேந்திரன் முன்வைக்கிற வலிமையான ஒரு வாதம். எதை எடுத்தாலும் ஜாதி கண்ணோட்டத்தோடு பார்ப்பது என்பது இந்த தமிழகத்தினுடைய ஒரு பழக்கமாகிவிட்டது. குறிப்பாக திராவிட இயக்கங்கள் அந்த மாதிரியான கருத்து இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்டவராக கருதக்கூடியவர்கள், பாதிக்கப்பட்டவருக்காக பேசுவது போல பேசுபவர்கள், அவரை ராஜ்யசபா உறுப்பினராக்கின்ற பொழுது என்னென்னலாம் பேசினார்கள், அவருடைய ஜாதியை பற்றி பேசினார்கள், இவற்றையெல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. அதே நேரத்தில் சார், ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கும்போது அவர் தலித்துன்னு செய்தி குறிப்பு கொடுத்தது அரசாங்கம் தான். தலித்துனா மற்றவங்க யாரும் சொல்லல. தலித்துனா ஒன்றும் அவமானம் இல்லையா? அவங்க நீங்க சொல்ற ஜாதியை சொன்னது வந்து பாரதி சொல்லுகின்ற பொழுது ஜாதிக பெருமை இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னாரு. இல்லைன்னு யாருமே சொல்லலை, எல்லாம் இருக்குது. அவங்கவுங்களுக்கு பெருமை தான், அதை யாரும் சிறுமைப்படுத்தக்கூடாது. இதை நாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு 4 வரி ட்வீட் நான் படிக்கிறேன். இளையராஜாவுடைய ட்வீட்டை அட்மின் எழுதினாருன்னு அவர் சொல்லலை இன்னும், புரியுதுங்களா? அவருடைய சொந்த ட்வீட். என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல, விட்டு கொடுக்கவும் இல்லை. அண்டர்லைன், அது கொஞ்சம் கீழே கோடு போட்டு பாருங்கள். விட்டு கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றனர். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம். 4:50க்கு கொடுத்துருக்கிறார். இது இளையராஜாவுடைய சொந்த ட்வீட். அப்போது அவரே சொல்கிறார் தனக்கு அவமதிப்பு என்பது எங்கேயும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அவமதிப்பாத கருதலை, அங்கே நேர்ந்ததை தனக்கான அவமதிப்பாக அவர் கருதலை. அதை பார்க்கிற மற்றவர்களுக்கு அது அவமதிப்புன்னு மற்றவங்க உணர்றாங்க. அது யார் அவர் அனுமதிக்கலன்றது சார் கோர். இது என்னன்னா, அர்த்த மண்டபத்துக்குள் மற்ற இடங்கள்ல அனுமதிக்கிறீங்க, இந்த இடத்துல அவர் அனுமதிக்கல அப்படின்றது டிஸ்கிரிமினேஷன் அவரோட வாதம். அதாவது வெறுப்பு கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடியவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். அதுதான் முதலே நான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலாச்சாரம் பரவி இருக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். வைக்கம் போராட்டம் 100 ஆண்டு ஆகியும் நம்ம பேசுகிறோம். வைக்கம் போராட்டம் காங்கிரஸ் போராட்டம், அதில் 20வது ஆளாக தான் 19 பேர் கைதான பிறகு பெரியார் போனார். திருப்பி அதை நான் ரொம்ப நேரம் பேச வேண்டியது. வைக்கம் பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரி போட்டிருக்கோம். என்னாலும் இன்னும் பேசிட்டு இருக்கோமே. அவர் வைக்கம் நீங்க சொல்றது பொய். வைக்கம் வீரர்னா அவர் தான். வைக்கம் வெற்றி விழாவுக்கு ஓராண்டு கழிச்சு ஒரு வெற்றி விழாவுக்கு தலைமை தாங்கினவர் பெரியாரு. கேட்கறதுக்கு 2 முறை ஜெயில இருந்தவர் பெரியாரு. வைக்கத்தோட ஸ்பிரிட்டுக்கு வாங்க சார். 20வது ஆளா 19 கைதான பிறகு டைக்ரெஸ் பண்றீங்க. இல்லைங்க, அது திராவிட கழகம் செய்தது மாதிரி பேசுறாங்க. இல்ல மக்களுக்கு சொல்றேன், பெரியார் கலந்திருக்கிறாரு, அவர் மனைவி கலந்திருக்கிறாங்க, அவர் தங்கை கலந்திருக்கிறாங்க. பெரியார் தான் 2 முறை சிறைக்கு போன ஒரே தலைவர் அந்த சத்தியாகிரகத்துல. போராட்டத்தை களவாடியது திராவிட கழகம் சார். அவர் அப்ப திராவிட கழகமே இல்ல சார், அப்ப காங்கிரஸ் தான் சார் இருந்தது. ஆமா ஆமா. அவர் கலந்துட்டாரா இல்லையா? ஆமா. அவர் வைக்கத்துக்கு போனாரா இல்லையா? காங்கிரஸ் தலைவரா கலந்துட்டார். அவ்வளவுதானே உங்களுக்கு பிரச்சனை. தீகாவே 44 தானே வருது. 24 நடந்த போராட்டத்துல தீகா எப்படி கலந்துக்க முடியும்? தீகா தானே பேசிட்டு இருக்கோம் சார். இல்ல 44ல உருவான திராவிட கழகம் எப்படி 24 போராட்டத்துக்கு தலைமை தாங்க முடியும்? இப்போ அர்த்த மண்டபத்துக்குள்ள அவர் போ, அதுக்கு வாங்க, அது விடல. இப்படி எல்லாம் பேசுறாங்க. நம்முடைய பாண்டிய நாட்டினுடைய பழக்கம் பேசுறாங்கிறாரு, பார்க்குறான்ல, விடல. பாண்டிய நாட்டினுடைய கோயில்களில் உள்ள பழக்கமே அர்த்த மண்டபத்துக்குள்ள அங்கே பூஜை செய்யக்கூடியவர்களும் அர்ச்சனை செய்யக்கூடியவர்களும் மட்டுமே தான் போக முடியும். அப்படி ஒரு விதி அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அந்த விதி இளையராஜாவுக்கு அங்கே யார் விதி அமைச்சா? நான் பேசுகிற போது நீங்கள் சொல்கிறீங்களா விளக்கம்? நீங்கள் குறிப்பெடுத்துக்கு பேனா இருக்குது, பேப்பர், சரி, காகிதம் இருக்குது, எழுதிக்கங்க. நான் என்ன தவிர பாண்டிய நாட்டுக்கு ஒரு விதி, சோழ நாட்டுக்கு வேற ஒரு விதி. ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த மாதிரியான விதி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த பாண்டிய நாட்டிலே அனைத்து கோயில்களும் இந்த விதி இருக்குது. இந்த விதியின்படி போகும்போது அது இளையராஜா ஜிஆர் எல்லாரும் பேசிட்டு தான் உள்ளே போனாங்க. அந்த காணொலியெல்லாம் இருக்குது, பேசிட்டு தான் உள்ளே போனாங்க. உள்ளே போகும்போது அந்த படிக்கட்டின் மீது இளையராஜா இருக்கும்போது அது இங்கத்து பழக்கம் இல்லை என்று சொன்ன உடனே அவருக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அவர் இறங்கி நின்றுட்டார். அதற்கு பிறகு அவருக்கு மாலை மரியாதைகள் எல்லாமே செய்திருக்காங்க. இதே ஜியர்கள் செய்திருக்காங்க.
பார்ப்பனர்கள் அங்கே பூஜை செய்யக்கூடிய பார்ப்பனர்கள் அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து தான் அழைத்திருக்கிறார்கள். அர்த்த மண்டபத்துக்குள்ள உள்ள விட்டாங்களா இல்லையா? யாரையும் வெளியில விட போக சொன்னாங்களா மாட்டாங்க. இல்லையா? யாரையுமே விட மாட்டாங்க. இளையராஜா இல்ல உங்களுக்கு என்ன ராஜாவை இளையராஜா அவங்க கொடுத்திருக்கிற விளக்கமே இதர நபர்களை அனுமதிக்கிற வழக்கம் இல்லைன்னு ஒரு லைன்ல முடிச்சிட்டாங்க சார். வேற நபர்கள் அர்த்தம். இதரன்றது தமிழ்ல என்ன சொல்லு? இதர ஜாதின்னு சின்ன சொல்லுங்க. விளக்கங்க. இதர ஜாதி இல்ல ஒரு இல்லங்களா? சின்ன விளக்கம் தான் கேட்குறேன். மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா விஜயர்கள்லாம் ஆகம விதி அனுமதிக்கலன்னு சொல்றாங்க. ஐயா வந்து பாண்டிய நாட்டு விதின்னு சொல்றாங்க. இந்த பாண்டிய நாட்டு விதிக்கும் ஆகம விதிக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு விளக்குனா நல்லா இருக்கும். எனக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கா இல்லையா? நீங்க குறிப்பெடுத்து பதில் சொல்லுங்க. பாண்டிய நாட்டுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன தொடர்புன்னு என்ன அர்த்தம்? நீங்க தானே பேசுங்க. RSS இல்ல சார், ஆகமத்தை கேக்குறாரு. ஆகம விதிக்கும் அங்கத்து பழக்க வழக்கங்கள் அதுதான் ஆகமம். பாண்டிய நாட்டுக்கு தனி ஆகமமா? இல்லைங்க, அப்படிதாங்க பழக்கம் இருக்குங்க. அப்புறம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தெரியலன்னா உங்களுடைய வழிக்கெல்லாம் வர முடியாது. நீங்க அத்தாரிட்டி இல்ல, நீங்க அதற்கு சொந்தமானவர்கள் அல்ல, உங்களுக்கு கடவுளே கிடையாது. நீங்க எது ஆகமம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் இதெல்லாம். சமூக நீதி கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு போன இளையராஜாவுக்கே ஆகமத்தை சொல்லி இல்லைன்ட்டாங்க சார், வராதீங்கன்ட்டாங்க. இளையராஜா இன்னும் ஒரு படி அதிகமாக நான் சொல்லுகிறேன். ஸ்ரீரங்கத்தினுடைய கோபுரத்தின் 8வது படி, 8வது கோபுரத்தினுடையது இளையராஜா இசை கச்சேரிகள் அதிலே சம்பாதித்து தான் கொடுத்தார்கள். அங்க நடத்தலையே, இல்ல அங்க உடலையே அவரே. அங்கேயும் சில விதிமுறைகள் இருக்கு, அதை கட்டுப்படுத்தான் இளையராஜா. அவ்வளவு பெருசா கொடுத்துட்டாருங்கிறதுக்காக உள்ள விட மாட்டாங்க. அதே மாதிரி ஆண்டாளுடைய கோவில்களில் கூட யார் வேண்டுமானாலும் உள்ளே போகலாம் என்பது அல்ல. பிராமணர்களானாலும் கூட மயிலாப்பூர் கோயிலில் பூஜை செய்யறவனா இருந்தாலும், பெருமாள் திருப்பதியில் பூஜை செய்யக்கூடியவனா இருந்தாலும் கூட போக முடியாது ஆண்டாளுடைய சன்னிதியில். அவ்வளோ ரிஜிடா ஏன் சார் வச்சுக்கணும்? இப்போ ஆன்மீகத்தில் இப்போ முத்துன பழுத்த ஒரு ஆன்மீகவாதி இளையராஜா மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தரலாமே. ஆகமத்தில் வந்து அப்படி ஒன்றும் ரிஜிடா இருந்தது. இளையராஜா ஆன்மீகவாதின்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, அதுல என்ன சந்தேகம்? இல்லைங்க, சந்தேகம் எனக்கு இல்லைங்க. எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் பலர் ஆன்மீகவாதியாக பலர் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்காங்க. எங்களையும் விடுன்னு சொல்லுவாங்க. அந்த அவரை விட்டா மற்றவங்களும் கேட்பாங்க. உடை தெரியப்படும், அந்த பழக்கம் உடை தெரியப்படும். ஏன்னா அவங்கள நீ எப்படி மறுப்பீங்க? மறுக்க முடியாது. அதனால இளையராஜாவுக்கு ஒரு கன்செஷன் கொடுத்தா மற்றவங்களும் அந்த கன்செஷன் கேட்பாங்க. கேட்டா ஜனநாயகத்தில் முடியாது சொல்ல முடியும். அவருக்கு மட்டும் கொடுப்பீங்களா? என்ன சார், கருவறையில தான் உடல, அர்த்த மண்டபத்தில் விடலாம்ல. யாருடைய பள்ளிக்கூடத்தில் யாருங்க ரூல்ஸ் போடுறது? யாரோ நடத்துற பள்ளிக்கூடத்தில் நீங்க என்ன ரூல்ஸ் போடுறீங்கன்னு கேட்கிறேன். கட்டினது யாரு சார்? மன்னர்கள். மன்னர்கள் காலப்பட்டதுக்கு இவங்க ரூல்ஸ் போடுவாங்க. என்னது? மன்னர்கள் கட்டின கோயிலுக்கு நீங்க ரூல்ஸ் போடுவீங்க. ஆனா யாரோ அறநிலையத்துறைன்னு பழனியில போகவே கூடாதுன்னு சேகர் பாபு அடம் பிடிச்சு உள்ள போயிருக்கிறாரு. நாளைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் போவாரு. சேகர் பாபு போக கூடாதுன்றதுக்காக இளையராஜாவே போக கூடாதுன்றீங்க. அவர் அப்படிதான் அராஜகம் செய்யக்கூடியவர்கள் என்ன வேணா செய்வாங்க. இளையராஜா அமைச்சரை போய் எப்படி சார் அராஜகம் பண்ணாருன்றீங்க? அவரு ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்டவர் தான் சார். யார் வீட்டு வேணா போயிடலாமா? என்ன தப்பு? அவர் கருவறைக்குள்ளயா போயிட்டாரு? எப்படி போலாம்? ஏன் கருவறைக்குள்ளயா போயிட்டாரு? இல்ல பழனியில உள்ளே என்ன சொன்னீங்க? கர்ப்பகிரகத்துக்கு தான் இந்த ஆகமம் பொருந்தும். இப்ப அர்த்த மண்டபத்துக்கு கொண்டு வரீங்க. ஒரு நிமிஷம் சார். இல்ல நான் முடிச்சிடுறேன். இல்ல ஒரு நிமிஷம். ஒரே செகண்ட் சார். ஒரே செகண்ட் சார். ஒரு செகண்ட் ராஜேந்திரன், ஒரே செகண்ட் ப்ளீஸ். அதாவது பழனி கோயிலை பத்தி இவங்க சொன்னாங்கல்ல, பழனி கோயில்ல ஆரம்பத்தில் வந்து அர்ச்சகர்களாக இருந்தவங்க பூரா வெறும் பண்டாரங்கள் தான். திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில் அவருடைய தளபதி ஒருத்தர் நேராங்கிறது வந்து இந்த பண்டாரங்கள் கையில் நான் பூஜை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நேராக மதுரைக்கு போய் அடுத்த நாளே பண்டாரங்களை பூரா அகற்றி விட்டு ஐயர்களை மட்டும் கொண்டு வந்து போட்டார். அங்கே ஆகமம் மீறப்பட்டது, பண்டாரங்கள் ஒழிக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகுதான் பிராமணர்கள் அங்கே பூஜைக்கு வந்து அந்த கோயில் கைப்பற்றப்பட்டது பிராமணர்கள். இது ஒரு வரலாறு. பழனியை பற்றி சேகர்பாபு சொன்னார்ல, அங்கே பண்டாரங்கள் கோயிலை தான் இவங்க கைப்பற்றி வச்சிருக்காங்க. அதான் வரலாறு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல இளையராஜாக்கு நடந்த சம்பவம் அப்படிங்கிறதுல எந்த அநியாயமும் ஏற்படல, இதுதான் நடந்ததுன்னு நான் இப்போ சொன்னது முழுக்க சக்கரை அம்மாள் என்று சொல்லக்கூடிய செயல் அலுவலர், ஸ்ரீவில்லிபுத்தூருடைய செயல் அலுவலர் சக்கரை அம்மாள் கொடுத்த தகவல்கள். அது மட்டுமல்லாமல் அங்கே அர்ச்சனை செய்யக்கூடியவரிடத்துல நான் நேரில் பேசினேன், அதாவது தொலைபேசியில் நேராக அவருடைய குரலிலே கேட்டுத்தான் நான் இங்கே விவாதத்துக்கே வந்திருக்கிறேன். சரி சார். அதனால இதுதான் இங்கே பழக்க வழக்கங்கள். இளையராஜா அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது சரியாகத்தான் நடந்திருக்கிறது. அவரே கவலைப்படாத பொழுது இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆண்டாள் தாயாரையும் ரெண்டும் தப்பு சார். வழிபட்டு இளையராஜாவே கவலைப்படல, நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்கறதும் தப்பு.
இளையராஜாவுக்கு இது வேணும், கவலைப்படல. உங்களை தான் அவர் மதிக்கலையே, நான் கவலைப்படல. அங்க ஏன் போறீங்கன்னு கேட்கறதும் தப்பு. நான் கவலைப்படலைங்கிறது என்னுடைய கருத்தை முழுமையா உங்களுக்கு பதிவு செய்ய தவறிருக்கேன்னா என்னன்னு தெரியல. யார் அப்படிதான் சொன்னீங்க? அதான் அந்த சொல்ல உங்களுக்கு நான் எதன் அடிப்படையில் சொன்னேன்னு ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு சுத்தி உங்களால முடியல. இருந்தாலும் கவலைப்படவில்லை என்று சொல்வது இளையராஜாவே இதை தவறாக நினைக்கவில்லைன்னு சொல்ல வரேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.